எல்லாரும் பேசாமல் பைக்கு இந்த காரு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறத விட சென்னையில் வாழ்கிற மக்களுக்கு பொதுவாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு போட்டு இல்லை படகு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அதிகமாக அதான் தேவைப்படும். ஏன்னா பக்கத்தில் ஒரு டீ கடைக்கு போகிறோம், ஒரு தம் அடிக்க போகிறோம் பண்ணுறோம்னா கூட போட்டில் டக்குன்னு ஒரு துடுப்பு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க மறக்காமல். துடுப்பை போட்டுக்கு நம்ம மாட்டுக்கு போனோமா, டீயோ சிகரெட்டோ சாப்பாடோ ஏதோ ஒன்று வாங்கினோமா, துடுப்பை போட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஓரத்தில் ஒரு கயிறை வச்சு படகை கட்டி வச்சான். ஏன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று நீச்சல் கற்றுக்கணும், நீச்சல் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மோஸ்ட்லி யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு போறியே பண்ணுறிய, சுற்றுலா போறிய, கடலில் போய் வேடிக்கை பார்க்குறிய பண்ணுறீங்களே தவிர கிராமத்தில் உள்ளவங்க ஒரு வெளியில் இப்போ தென் மாவட்டத்துக்காரங்களை எடுத்துக்கிட்டேன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவ்வளோவா. அவங்களுக்கு காட்டாங்க மாதிரி தெரியுவாங்க. மரம் ஏறலேருந்து தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுலேருந்து ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னாலும் வரட்டி பிடிச்சிருவாங்க, பண்ணிடுவாங்க. அழகாக தப்பிச்சு வந்துடுவாங்க. ஒரு போஸ்ட் மரம் நிற்கிறா, போஸ்ட் மரத்தில் கூட கட்டி எறிடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைல்ல, எல்லாம் பீஸா பர்கர்னு சாப்பிட்டுக்கிட்டு இப்போ திராவிட ஆட்சியில் அப்படி இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வீடியோ ஷூட் எடுத்துக்கிருக்காங்க அங்கேயும் தண்ணிக்கு கட்டுமான பண்ணலாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு, இங்கேயும் தண்ணி தேங்கலை பண்ணலேன்னு உள்ளே போய் பார்த்தாலே தெரியுது. கரெக்டான லொக்கேஷன் பார்த்து அவங்க ஷூட்டிங்க்கு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன் திராவிடத்தில். என்ன சொல்கிற ஒன்றும் சொல்கிற மாதிரில.